தேவனே, பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனை வேளை ஆசீர்வதித்து தாரும். இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலும் இறுதி வாரத்திலும் உடைய சமூகத்தில் கடந்து வர கிருபளித்த தேவக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நினைவு கூற கொண்டாட ஆராதிக்க கிருபளித்து எப்பொழுதும் இந்த காலை ஆராதனை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். அந்த நாளிலும் நீ செய்த நன்மைகளை நினைத்து நீர் பாராட்டின இரக்கங்களை எல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை நன்றி செலுத்தும் முகாந்திரமாக அந்த ஆராதனையில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், இந்த ஆருடைய ஒவ்வொரு பகுதியை ஏற்றுக்கொள்ளும். பாடல், துதி, ஆராதனை உமக்கு படைக்கும் நேரம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீ பிரசன்னராக இருப்பீராக. மக்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. மக்களுக்குள் நல்ல உணர்வுகளையும் மாற்றங்களையும் மனம் திரும்புதலையும் உண்மையான ரட்சிப்பையும் நீர் கட்டளையிடும். ஒரு பாரம்பரியமாய் நாங்கள் உம்மை வழிபட்டு வராதபடி மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக கிறிஸ்துவிலே பலனடைந்து ஆண்டவர் விரும்புகிற பெரிய கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். தாழ்த்தி தருகிறோம். துதிகர மகிமை அனைத்து நேரத்துக்குள் வரு ஒவ்வொருவர் மேலும் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே செய்து அனுப்பும். துதிகர மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். Thank you.
It is a joy to come before you again. மறுபடியும் உங்கள் மத்தியிலே தேவ சமூகத்திலே வர கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். I come before you with a lot of instructions. நிறைய எதிர்பார்ப்புகளோடு கூட உங்களுடைய சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன். The biggest instruction is, do not stand in one place, don't move. எனக்கு முதலாவது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னென்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடக்கூடாது, ஒரே இடத்துல நிற்கணும் என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேற ஒன்றுக்கும் இல்லை. That's the biggest instruction. அதான் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா சத்தம் சரியாக என் காதுகளிலே விழ வேண்டும் என்பதற்காக. But to me, in a way, that represented something more. ஆனால் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு அதை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கு, புரிய வைக்கிறது, சொல்லுது. See, generally you know who runs all around the place, who keeps. யார் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். Children, சின்ன பிள்ளைகள். So part of an expectation, even after I've grown up, right, is that I become more mature. என்னிடத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ வயசாயிருச்சு, அதனால் முதிர்ச்சியாக நடந்துக்கோ அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லாமல் சொல்லுகிறார்கள். See, that is also a part of it. And this is important because we've come to the end of another year. மற்றொரு புதிய ஆண்டின் துவக்கத்துக்கு முன்பு நாம் கடந்து வந்த ஆண்டின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். So a personal sign of growth for me. என்னுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் ஒரு வளர்ச்சியின் அறிகுறி எனக்கு தென்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். Right? And not just me, right? It's for everyone. அதுபோல ஒவ்வொருவருக்கும் அது இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. And this feeling, right? How do you know you've grown during the year? ஒரு வருஷம் முழுவதும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? So that is why we spend at least 1 week in God's presence. ஆகவே ஒரு வாரம் ஆகிலும் ஆண்டவர் சமூகத்திலே வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி நம்மை காத்திருந்து நம்மை உய்த்து ஆராய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. And we look back at everything God has done for us this entire year. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் யோசித்து பார்த்து நாம் மனதில் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு செய்கிறோம். So just before we start, we'll say a small word of prayer. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோமா? Our Father in heaven, we thank you. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for an entire year that we have just completed. ஆண்டவரே, இந்த வருடத்தின் இறுதியில் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். Father, without you we could have actually done nothing. நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒன்றும் நாங்கள் செய்திருக்க முடியாது. Father, thank you for giving us this realization that our lives are completely dependent on you. ஆண்டவரே, இந்த அறிவு எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையும் உம்மை சார்ந்திருக்க உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Help us to continue to learn to be dependent on you. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் உம்மை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். To come before you for everything. எல்லாவற்றுக்காக உம்மை சார்ந்து. To ask you for everything we need. எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் உம்மையில் சார்ந்து கேட்டு. And to thank you for every single thing you have already done for us and are going to do for us. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் உம்மை சார்ந்து நன்றி சொல்லி எங்களுக்கு இன்னும் வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுதிருந்தே நன்றி சொல்ல கிருபை தார். We thank you once again. மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Speak to us, Father. எங்களோடு இந்த காலையிலே பேசும். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. And everyone said, Amen. Yes. So like I said, it is a joy. நான் சொன்னது போல உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. The feeling that okay, we are at the end of the year. இன்னொரு உணர்வு என்னன்னா, இந்த வருஷத்தின் பக்கத்துல முடிவு பக்கத்துல வந்துட்டோம். And at least as per my understanding, என்னுடைய புரிதலின் சம்பந்தமாக, at least about myself, நான்
என்னையே நோக்கி திரும்ப பார்ப்பேனானால் I have grown at least a little bit. என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் போல வளர்ந்திருக்கிறேன். Right? See, I'm not a teenager anymore, so I can't really grow height-wise. என்னுடைய வயதின்படி இனிமே நான் உயரத்தில் வளருவேனா என்பது சிம்ம சொப்பனம். But more importantly, ஆனால் மிக I have grown முக்கியமாக spiritually and I know that feeling. நான் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்திருக்கிறேன் என்பது என் உள் ஆவியில் எனக்கு சாட்சி இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். And I pray that everyone here, everyone in the church, அதுபோல இந்த சபையில் உள்ள நம்ம ஒவ்வொருவரும் எல்லாரும் we are able to look back at the beginning of the year and now. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் ஜனவரி மாதத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்து, look back now. இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இறுதி வாரத்துக்கு And வந்து everyone is able to say, God, I have grown more ஆண்டவரே நான் வளர்ந்திருக்கிறேன் in அதிகமாக, things related to God. கடவுளுக்கு அடுத்த காரியத்தில் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். I was asking God, God, what do I speak about? ஆகவே நீர் என்னோடு கூட இன்றைக்கு என்ன பேச போகிறீர்? And God reminded me a passage that all of us knows. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவரே இன்றைக்கு வருகிற ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னை நினைவுக்குள் கொண்டு வந்த ஒரு பைபிள் போர்ஷன், வேத பகுதி. You all know the passage, Psalm 127. சங்கீதம் 127ஆம் அதிகாரம் Verse number 1. வசனம் 1. Unless the Lord builds the house, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் the builders are working for nothing. அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. If the Lord does not build the house, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் the builders are working for nothing. அதை கட்டுகிறவருடைய முயற்சி பிரயாசம் பிரயோஜனம் இல்லை. I am reading to you from the New Century Version. நான் இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து நியூ செஞ்சுரி வெர்ஷன் அந்த மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். So I love the way it is written. It says, if God is not building your house, கடவுள் உங்கள் வீட்டை கட்டாவிட்டால், rebuilding the house is for nothing. கட்டுகிற வீடு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். But more importantly, this is India, right? We don't actually build our own house. இந்திய தேசத்தினுடைய சூழ்நிலைமையிலே நாம் ஒரு நாளும் கரண்டி பிடித்து தட்டு தூக்கி வீடு கட்டவில்லை. So the people who are actually building the house, they are also not building for anything. அதுபோல நம்முடைய வீட்டில் வேலை கட்டும்போது பார்க்கிறவர்கள் அவர்களுக்கென்று கட்டவில்லை அதை. Right? They are not building for us also. அவள் நமக்கென்றும் கட்டவில்லை. Unless God builds the house for us. வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் அவர்களை இயக்கினால்தான் நமக்கு கிடைக்கும் அந்த வீடு முழுமை பெற்றதாக அமையும். See, there is this passage in the Old Testament பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு about David. தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறது. So the king of Tyre came and sent his people to build a house for David. தாவீதுக்கு வீட்டை கட்ட King of Tyre built a தீரு house. ராஜா ஆட்களை அனுப்பி உதவி செய்தான் என்று வாசிக்கிறோம். And the Bible says David realized God had established him as king. ஆண்டவர் அவனை ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ஏற்படுத்தினார் என்பதை அவன் உணர்ந்த பின்பு, கண்ட பின்பு, That is when he realized, when God built him a house through another king, இன்னொரு ராஜாதான் அவனுக்கு வீட்டை கட்ட உதவி செய்கிறான் என்பதை நாம் வேதத்திலிருந்து you are அறிகிறோம். able to understand it. I'm just trying to give you an example of how verse in Psalm 127 verse 1 works. சங்கீதம் 127:1 நாம் புரிந்து கொள்வதற்காக சிறு உதாரணத்தை எடுக்கிறேன். See, when God established David, தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அவர் ஸ்டெபிலைஸ் நிலைநிறுத்திய பிற்பாடு, so God proves it to David in a way David understands. தாவீதுக்கு புரிந்து கொண்டது, கர்த்தர் தன்னை ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் ஏற்படுத்திட்டாரு, நிலைநிறுத்தினான், புரிஞ்சுக்கிட்டான். And how did David understand? எப்படி தாவீது அதை புரிந்து கொண்டான்? Because another king, another country's king sent people to build him a house. அது எப்படி அவன் புரிந்து கொண்டான் என்றால், இன்னொரு தேசத்தினுடைய ராஜா இந்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கிறவருக்கு அவன் வந்து உதவி செய்கிறான். புரியுதா? அவன் செய்யணும்னு அவசியம் இல்லை. Why would another king come into your country, right? உங்கள் தேசத்துக்கு இன்னொரு ராஜா ஏன் வரணும்? So that was the level in which God blessed David. அது அவனை வாழ்க்கையிலே கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு சான்று, ஒரு சாட்சி. And I wanted to remind this passage to you.
இந்த வேத பகுதியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். Because it is God who builds us up. ஏனென்றால் ஒரு வீட்டை கட்டுகிறவர் இறைவன், கடவுள், தெய்வம். Likewise, it is God who builds us up also. நம்முடைய வாழ்க்கையின் அந்த குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறவர் கர்த்தர், ஆண்டவர். எத்தனை பேர் இது உண்மையா நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு. But today I want to remind you, it is God who has built us up this entire year. இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவித்தவர் நம்முடைய ஆண்டவர். How many of you believe that? அது எத்தனை பேர் முழு If you believe that, can you say a hallelujah? Yes, right? You're all believing கடவுள் முன்னாடி that you believe God built you up. ஆண்டவர் உங்களை இந்த வருஷம் முழுவதும் இன்றைக்கு வரைக்கும் கட்டி எழுப்பி நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. And I'm not saying this lightly. நான் சும்மா சொல்லல, right? எளிதாய் இதை சொல்லவில்லை. Because if you remember 2020, 2020 ஆண்டை நாம் பின்னோக்கி பார்ப்போமானால் 2020 was a mess. ரொம்ப குழப்பம் நிறைந்த ஒரு ஆண்டு. See, I've been telling all my friends I am living in Madurai for 1.5 years. நான் என்னுடைய நண்பரிடத்திலே சொன்னேன், நான் மதுரையில் இங்கே இருக்கிறேன், தங்கி இருக்கிறேன் 1.5 வருஷமான்னு சொன்னேன். Yesterday I realized it is not 1.5 years anymore, it is actually nearly 2 years. 1.5 வருஷம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னபடி கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் மதுரையிலே தான் தங்கி இருக்கிறேன். Because even as I am saying it, the days are going on and on and on. நான் இப்போ இருந்தாலும் இங்கே தங்கியிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான செய்திகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. But if you remember, last year there was a complete sense of confusion. கடந்த வருஷம் ரொம்ப ரொம்ப குழப்பம். Everyone started wondering, is this the end of the world? அநேகருக்குள், உங்களுக்கு எப்படியோ தெரியல, நிறைய பேருக்கு உலகம் முடிஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு பயம் இருந்தது தான். So people who never read the book of Revelation started reading the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் பக்கத்திலேயே தலை காட்டாதவங்க கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை கிறிஸ்தவர்கள் வாசித்தார்கள் என்று நம்புகிறேன். And like everyone else who has already read the Revelation book hundreds of times, சிலர் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசித்தாலே ஆசீர்வாதம் என்று நூற்றுக்கணக்கான முறையும் வாசித்தவர்கள் உண்டு. So both the people who already read Revelation and the people who just read Revelation, ஏற்கனவே வாசித்தவர்களும் போன வருஷம் கொரோனா டைம்ல வாசித்தவர்களும் நீ யோசித்து பாருங்க. and nobody could understand what this situation meant. ஆனாலும் கடந்த ஆண்டிலே நடந்த சம்பவத்துக்கு உண்மையான அர்த்தமும் கருத்தும் நமக்கு இன்னும் வரைக்கும் என்னவென்று ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்ச உடனே நான் உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லுங்க. Right? It is still confusing. We don't understand what is happening. இன்னும் ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது. தெளிவு பிறக்க வேண்டும். தேவ கிருபை நமக்கு வேண்டும். So my friends, right, my roommate in Singapore, என்னோட ரூம்மேட்டா இருந்தவர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. So he told me last year, see, we will meet in 2029. 2029ல நம்ம சந்திப்போம் என்று சொன்னார். I was like, இது பயங்கர பெசிமிஸ்டிக்கா இருக்கே அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு இவ்வளவு நம்பிக்கை, 2029 வரைக்கும் வண்டி ஓடுமா, உலகம் போகுமா என்று எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. And he's like, in 1 year nothing seemed to end. We might as well think about it as 10 years. ஒரு வருஷமே 10 வருஷம் போல இருக்குன்ற போது இனி 10 வருஷம்னா அது கூட இருக்கும் போல. You understand? No, that is the level of hope that was eaten away by the situation. அந்த போன வருஷத்தினுடைய கொரோனாவின் சூழ்நிலைமை நம்மை செல்லரித்தது போல் நம்முடைய வாழ்க்கையை உள்ள அரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். But as far as I remember, when we came into the New Year service this year New Year service. இந்த ஆண்டு புத்தாண்டு ஆராதனைக்கு நான் வந்தபோது, yes, we were all wearing masks. எல்லாரும் இந்த அது பேர் என்னது, முகமூடியா, சரி, ஆமா, அந்த இதெல்லாம் அணிஞ்சிருந்தோம். But in the New Year service there was still hope. How many of you felt that? ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சா? ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஆராதனையில. உங்களுக்கு எப்படி? எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. We are always, we are Christians, we are children of God, we are always hopeful, right? தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், அவை நமக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ள ஒரு அசட்டு நம்பிக்கை தேவன் மேல இருக்கும். Because it is God who takes care of us, it is not man. கடவுள் நம்மை பார்த்து கொள்வார் என்று அவர் மேல நம்பிக்கை இருந்ததுனால
ஆண்டவர் என்றைக்கும் நம்மை காத்துக்கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்தது. ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, it is not we ourselves, it is God. ஆகிலும் நான் இருக்கிறது நான் அல்ல, தேவ கிருபையே அப்படி எனக்கு இருக்க செய்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். Right? It is not we who made us. ஏனென்றால் We did not make ourselves. நம்மை நாம் உண்டாக்கி கொள்ளவில்லை, It உருவாக்கி. is God who made us. தேவன் நம் தாயின் கருவில் நம்மை உருவாக்கி இருக்கிறார். Likewise, it is not we who actually take care of us. ஆகவே நாம் நம்மையே பார்த்து கொண்டு இப்படி உயிரோடு இருக்கவில்லை, நம்மை படைத்தவர் நம்மை இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். So this year was actually interesting because I tried to take care of myself. இந்த வருஷத்துல நான் என்னை கொஞ்சம் கவனம் பார்த்து கொள்ள முயற்சி பண்ணினேன். And that is when I realized there was so much I did not know. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருந்தது. I learned very, very interesting things about my body. என்னுடைய சரீரத்தை குறித்து நிறைய காரியங்களை நான் படித்தேன். For instance, right, to burn fat. என்னுடைய சரீரத்தில் உள்ள கொழுப்பை அழிக்க முயற்சி But பண்ணினேன். imagine this, to burn fat, right? Fat எரிக்கிறதுக்கு you need water. நம்புவீங்களா? கொழுப்பை கரைப்பதற்கு தண்ணீர் அவசியம். வாட்டர் இஸ் நீடட். There's actually a chemical reaction that happens inside the body. நம்முடைய சரீரத்துக்குள்ளாக அந்த ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. And the equation has water in it. அதிலே தண்ணீர் இருக்கிறது, H2O. எல்லா ரிசர்ச்சும் பண்ணேன். I actually had a lot of fun researching. அதில் நல்ல ரிசர்ச் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது கொஞ்சம் மாசம் ஓடுச்சு. Eventually, காலங்கள் போன போது you realize நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்றால், நம்ம என்னதான் பண்ண ட்ரை பண்ணாலும் it is God who has somehow taken care of us until now. என்னதான் நம்ம பண்ணாலும் ஆண்டவர் அதுக்கு உதவி செய்யட்டா நம்ம அதில் நின்று பிடிக்க முடியாது என்பது உண்மையாய் போய்விட்டது. So many crazy things happen inside the body. சரீரத்துக்குள்ளாக நிறைய வினோதமான கிரேசி திங்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. And forget corona and everything. This is சும்மா அது எதுவுமே இல்லாம all these things are happening. கரோனா இல்லாம அது அங்கிட்டு, இது உள்ளுக்குள்ள இங்கிட்டு. And then we have not even come to what is happening outside our body. நம்முடைய சரீரத்துக்கு வெளியில் நடப்பதையும் நமக்கு தெரியாது. That is even worse, right? அது ரொம்ப மோசம். Every time you go on the road, ஒவ்வொரு தடவையும் நம்ம ரோட்ல போகும்போது you know it is God who has somehow saved you. கடவுள் நம்மை தீமை நின்று பாதுகாக்கிறார். புரிஞ்சிட்டீங்களா? நம்ம எவ்வளவு தடவை வெளியே போயிட்டு வந்தோம். Stepping outside the house, you find every other problem. வீட்டை விட்டு வெளியில வந்தால் எங்க வீட்டு பக்கம் உங்களுக்கு தெரியும். One day we even had the Jallikattu planning meeting, which meant everyone was standing in front of our house like Jallikattu Madus. ஜல்லிக்கட்டுக்கு பிளானிங் மீட்டிங் கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. அதுக்கு வந்திருக்க அத்தனை பேரும் எங்க வீட்டு முன்னால தான் நிற்கிறான். So we couldn't actually go out of the house. எங்க வீட்டை விட்டு நாங்க கோயில் ஆராதனைக்கு வர்றதுக்கு முடியல. So this is just one example, right? இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள். So you understand that it is God who has been taking care of you and building you ஆனால் up. ஆண்டவர் நம்மை இந்த 26ஆம் தேதி வரைக்கும் எப்படியோ கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்திட்டு வந்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். There are so many things to remind you, but I want you to read verse number 1, part 2. இப்ப பாருங்க 1ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை படிப்போம். Unless the Lord guards the city, the watchman stays awake in vain. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. If the Lord does not protect the city, கர்த்தர் ஒரு நகரத்தை இல்லைன்னா ஒரு பட்டணத்தை ஒரு கிராமத்தை பாதுகாக்கலனா the watchman can do nothing. காவலாளர்னால புண்ணியமே கிடையாது. If you remember the Bible, God talks to Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்களானா You realize God told Ezekiel, you are like the watchman. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தா தெரியுதா? அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா கூட இந்த நகரத்தின் காவலாளனாக உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், நியமித்திருக்கேன்னு சொன்னேன். In other words, there is a problem coming, you have to stay awake and tell the people. நீ உன் வேலை என்னன்னா நல்லா கொட்ட கொட்ட கண்ணை முடிச்சுக்கிட்டு நீ இந்த நகரத்தை கவனமா பார்த்துக்கோ என்ன நடக்குதுன்னு. Interesting, no? God says, if there is a problem coming, நகரத்துக்குள் ஏதாகிலும் பிரச்சனைகள் வந்தால், if you as the watchman warn the people,
நீ அந்த நகரத்தின் ஜனங்களை சரியா எச்சரிப்பு நீ கொடுக்கலன்னா I will blame you. நான் உன்னை குற்றவாளியாக இரத்த பழிக்கு முக்கியமானவனாக உன்னை கூண்டில் நிறுத்துவேன் என்றார். And that is the same thing we expect from our watchmen, yes? அதே ஒரு எதிர்பார்ப்பை தான் நமக்கு இருக்கும் காவலாளரிடத்துல நாம் எதிர்பார்க்கிறோம். If we keep a watchman, we expect the watchman to not sleep in the night. அதாவது வாட்ச்மேனுக்கு என்ன வேலைன்னா, என்ன அசம்பாவிதம் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னா அதை பார்க்கறதுக்கு அங்கே தான் நிற்கணும் அவங்க. Right? So if the watchman is sleeping like we are sleeping in the night, நாம் ராத்திரி நல்லா படுத்து பெட்ஷீட்டுக்குள்ளே உள்ளே போய் குளிர் காய்வது போல் அவன் காய்ந்தால் what will happen? என்ன நடக்கும்? You will say, okay, you are not getting any money, go, I will find another watchman. நீங்க என்ன நினைப்பீங்க? வாட்ச்மேனை அப்பாயிண்ட் பண்ணிடுவோம், போஸ்ட் பண்ணிடுவோம், முடிவு பண்ணிடுவீங்க. Back in Bangalore, எங்க அபார்ட்மெண்ட் அசோசியேஷனோட பிரச்சனையே இதுதான். நாங்க தங்கி இருக்கிறதான பகுதியினுடைய இந்த பிரச்சனை. Residents are terrible, okay? Some of them will keep hidden cameras just to see if the security is sleeping. செக்யூரிட்டி கேமராவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். So my apartment people will keep hidden cameras on the security to watch them. ஆகவே எங்க அபார்ட்மெண்ட் ஓனர் ரொம்ப விவரமானவர், செக்யூரிட்டி கேபினுக்குள்ளேயே அவனுக்கு கீழே கேமரா வச்சிருப்பார். Heights of insecurity. So what happens? Even if the watchman stays awake all night, ஒரு ராத்திரி முழுவதும் ஒரு வாட்ச்மேன் முழிச்சிருந்தாலும் சரி, every night, ஒவ்வொரு நாளும் God, the Bible says, if God does not guard the city, நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லை. and that is when I realized how true it has been even this year. இந்த வருஷத்தை யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மை இந்த வருஷம் காத்திராத பட்சத்தில் நம்ம இன்றைக்கு உயிரோடு கூட இருக்க முடியாது. ரைட்? Yes, because we know this year we had a second wave of coronavirus. ஏன்னா இந்த 2021ஆம் ஆண்டு செகண்ட் வேவ் வந்துருச்சு மார்ச் ஏப்ரல்ல. And people, we did not expect, a lot of people died during this year. இந்த வருஷம் தான் வந்ததான அந்த செகண்ட் வேவ் வாஸ் டெரிபிள். ஏராளமான பேர் மரிச்சு போனாங்க. First year I don't think most of us felt the effects. The second year a lot of people we know died. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல நம்ம தெரிஞ்சு நெருக்கமானவங்க, சொந்தக்காரங்க, குடும்பங்கள் கூட, இனத்தார், ஜனத்தார், நண்பர்கள் இறந்துருக்காங்க. I'm not sure if you have felt this. You walk on the road, suddenly somebody sneezes into your face and runs off. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது யாரோ ஒருத்தர் தும்மல் போட்டாலே நம்ம ஓடி போறோம். அது பாத்துறீங்களா? They will actually try to sneeze exactly in towards your face. கவனிச்சிருக்கீங்களா? கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் கரெக்டா நம்ம முகத்துக்கு முன்னால தான் தும்முவான். அது மறைக்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கெட்ட பழக்கம். Right? They will only try to do this. And then you realize, and yet you come back like, God, I trust in your protection. அந்த கடைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் வீட்டுக்குள்ள வரும்போது, ஆண்டவரே அவன் தும்முனா என்ன காத்துக்கிடுங்கப்பா. Sometimes you are so uncomfortable, you will have another bath, everything. அதுக்கப்புறம் நான் கை கழுவி சோப்பெல்லாம் போடுவோம். So all of this, you begin to realize that somehow, not because of anything we did, it is God who has been protecting us. நம்ம கை கழுவினாலும் சரி, சோப்பு போட்டாலும் சரி, முகமூடி போட்டாலும் சரி, ஒன்று நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது என்றால் அது ஒரு மகத்துவமான கிருபை. We have been protected in our homes, in our vehicles, நம்முடைய வீட்டில், நம்ம செல்லுகிற வாகனத்தில், in our workplace. நம்முடைய வேலை பார்க்குற இடத்துல. A lot of people struggled with jobs. நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ சிரமப்பட்டார்கள். Some people struggled to find jobs. சிலருக்கு வேலை கிடைக்க கஷ்டப்பட்டாங்க. Some people did not know what to do. என்ன செய்யணும்னே தெரியாம பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. A lot of my friends from Bangalore told me, we don't know how to take care of our kids anymore. என்னோட வேலை பார்த்த பழைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்ய தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ப்ரொவைட் பண்ணுவேன், அவங்களுக்கு காசு கொடுப்பேன், கவனிப்பேன். Someone said, we don't know what to do, we are trying to have picnics on the terrace. ஆகவே நாங்கள் மொட்டை மாடியில் குடிசை போட்டு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். Everything. எல்லா குழப்பங்களும் கடந்த வருஷம்.
And yet we know that God protected us. ஆனாலும் நம்ம நல்லா தெரியும், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை காத்து வைத்திருக்கிறார். See, the ஆமென். most important thing is we have to remember what God has done. அதுல முக்கியமான காரியம் என்னன்னா, அதை நம்ம மறக்காம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு We remember what God has done. கடவுள் நமக்கு என்ன செய்தார் என்பதை நம் மனசார நினைச்சு பார்க்கணும். And in case you've forgotten, ஒருவேளை மறந்திருந்தா, today evening is testimony day. இன்றைக்கு சாட்சி ஆராதனை மாலையில இருக்கிறது. See, sometimes just remembering what God has done is not enough. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்ததை நினைவுபடுத்துகிறது மாத்திரம் முழுமை பெறாது. David says, I will sing testimonies. அதாவது நான் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். And David says, I will sing testimony. I will sing of what God has தாவீது done. சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறான். There is something that is expected of us. நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்று நான் உணர்கிறேன். And one of those things is that we speak about what God has done. நம்ம வாழ்க்கையில தேவன் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு செய்ததை நம்ம கட்டாயம் சொல்லி ஆகணும். And it is important because of this one thing. இந்த ஒரு காரியத்தினாலேயாவது நாம் சொல்லித்தான் ஆகணும். Imagine if I come and say, see, I did this. நான் வந்து சொல்லுகிறேன், நான் இதை செய்தேன் என்று. I did this amazing thing. Everyone was happy. அதை கேட்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். What am I doing? நான் என்ன செய்றேன்? I am telling you that I am somehow greater, right? அப்படி நான் சொல்லும்போது ஏதோ நான் செஞ்சிட்டேன்னு என்ன உயர்த்துவது போல இருக்கிறது, அப்படித்தானே இல்லையா? But a testimony, ஆனா ஒரு சாட்சின்னு வந்தா, a testimony is made for only one thing. சாட்சி என்பதனுடைய அடிப்படை ஒரே ஒரு விஷயம்தான். It is not about how beautifully I speak, நான் எவ்வளவு அழகாய் பேசுகிறேன் என்பதல்ல அர்த்தம். how much I make you laugh, எவ்வளவு என்னுடைய சாட்சியின் மூலமாய் உங்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறேன் என்பதல்ல. it's not about how much I make you cry, அழுக வைக்கிறேன் என்பதல்ல. no, but it is only about telling how big God is. ஒரு சாட்சியின் மூலமாய் நாம் சேவிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுவதுதான் சாட்சி. So even that big God came for me. அந்த பெரிய ஆண்டவர் நமக்காய் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென். He came 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை உன்னை நம் அனைவரையும் அவர் தேடி வந்தார். But even yesterday, even today, even tomorrow, நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி, God still comes to us to help us with our weaknesses. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருகாமையில் வந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் இயேசு இருக்கிறார். So that is our God. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். And a testimony says, this is what God did for me this year, yesterday, today. கடந்த ஆண்டு நேற்று இன்று ஆண்டவர் இந்த காரியத்தை என் ஆண்டவர் இவ்வளவு பெரியவராய் இருந்து செய்திருக்கிறார். Sure, yes, I know all of us know we have had, a full year, 360 days worth of. 365 நாள் நிறைந்த ஒரு ஆண்டு. But I think pastor said you have 3 minutes before a bell strikes, so remember that also. அதே நேரத்தில் நீங்கள் சொல்ல போகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாஸ்டர் சொன்னது போல பெல் அடிக்க போறேன்னு வேற சொல்லியிருக்கார். So make sure before the bell strikes, ஆகவே பெல் கோயில் மணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு முன்பாக make sure you magnify God as best as you can. உங்க சாட்சியின் மூலமா எவ்வளவு ஆண்டவருடைய பெயரை உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள். Are you able to understand what is happening? என்ன நடக்கும் அப்போ? You know that God is magnified. அந்த இடத்துல அவரை நாம் உயர்த்தும் போது வார்த்தையினால உள்ளத்தால அவர் எப்படி நினைப்பார் தெரியுமா? See, the Bible says a burnt offering is soothing, is a pleasing aroma to God. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, தகன பலிகள் ஆண்டவருடைய மனதை அப்படி குளிர வைக்குமா. Our testimonies do the same thing. நம்முடைய சாட்சிகள் ஆண்டவருடைய மனதை அப்படி ஐஸ்கிரீம் வச்ச மாதிரி ஆக்கிரும். See, when you please someone, what happens? ஒருவரை நாம் பிரியப்படுத்தும் போது நமக்கு என்ன நடக்கிறது என்றால், we receive favor. அவங்க மத்தியில நமக்கு ஒரு நல்ல ஒரு தயவு கிடைக்கிறது. Yes, no? ஆம் இல்லை சொல்லுங்க பாப்போம். நம்ம ஒருத்தர் பிரியப்படுத்தும் போது அவங்ககிட்ட இருந்து தயவு கிடைக்குதா இல்லையா? And the more we please somebody, நம்ம ஒருவரை ரொம்ப ரொம்ப பிரியப்படுத்தும் போது
you get what in essence is a blank check. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு blank check கொடுக்கிற மாதிரி. You ask, you get. நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். That will not happen to someone who is arakoraya, like okay, இவங்க ஒரு டைப்னு வைக்கிற நிலைமையும் this person is very close in சொல்றதுலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ், நீங்க எல்லார்ட்டையும் blank check கொடுப்பீங்களா? இல்ல, ஒரு மாதிரி ஆளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கையில தான் நீங்க blank check கொடுப்பீங்க. For some people we will not even give a check. சிலருக்கு செக்கை கையில கொடுக்க மாட்டோம், கண்ணில் காட்ட மாட்டோம். Yeah, so you understand the difference when you please God. நம்முடைய வாழ்க்கையில கடவுளை, தேவனை எவ்வளவு பிரியப்படுத்தணும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Very, 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 very important. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So we've seen two things. ரெண்டு காரியம் செய்வோம். We've realized that God has been the one who's built us up. நம்ம இதுவரைக்கும் கட்டி எழுப்பினது ஆண்டவர். Secondly, இரண்டாவது, what is it? நகரத்தை. God is the one who's been protecting us. நம்மை இதுவரைக்கும் உயிர் சேதம் வராமல் நம்மை அவர் பாதுகாத்திருக்கிறார். And protect us in every means possible. எல்லா தீமையான ஆபத்துகளில் இருந்தும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். But we don't stop here. நம்ம அதோட நம்ம நிறுத்தக்கூடாது. I also wanted to tell you verse number 2 in the English Bible and 3 in the Tamil Bible. I will read it from you from the contemporary English version. கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன். It is useless to get up early நீங்கள் அதிகாலையிலே எழுந்து and stay up late in order to earn a living. வேறப்பட வேலையில் தரித்து, Right? I will நீங்க full translate பண்ணலாம்னு நினைக்கிறேன். Because it is useless to get up early and stay late to earn a living. அதாவது இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழ்றதுக்குன்னு சம்பாதிக்கிறதுக்காக காலங்காத்தாலேயே எழும்பி ரொம்ப நேரம் வரைக்கும் கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறது சரியில்லை. It says God takes care of his own. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை குறித்து கரிசனை உள்ளவராக, அதான் அதனுடைய அர்த்தம். And the final part, even when they sleep. அதனுடைய வசனம், அவரே தமக்கு பிரியமானவன் போட்டிருக்கல, நீங்க தூங்கும் போது கூட நம்ம கொட்ட விழிச்சு நம்ம பிள்ளையை பாதுகாக்கிற மாதிரி அவர் நம்மை பாதுகாப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஆமென் ஆமென். See, this the final thing is very, very important. முக்கியமான ஒரு வசனம், இந்த தமிழில் நமக்கு சற்று புரிவது கடினம். That is why I gave you an easier translation. ஆகவே ஒரு எளிமையாக்கப்பட்ட ஒரு வேதத்திலிருந்து சொன்னேன். So God takes care of us. ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார்னா, even when we sleep. நம்ம தூங்கும் போது கூட, சர்ச்சில் இல்ல, நம்ம தூங்கும் போது கூட அவர் பாதுகாக்கிறார். Of course, if you sleep here, you don't get this blessing. Sorry. நீங்க இங்க தூங்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. Are you able to see how God loves us? See, கர்த்தர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், நம்மள எவ்வளவு கவனம் வச்சிருக்கார். இது அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கு. See, the reason I brought this up is because of a very, very simple problem. ஒரு சின்ன பிரச்சனையினால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். We have over years and years and years. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருடத்தை தாண்டி வந்திருக்கிறோம். We have heard so many ideas. நிறைய புது ஐடியா நம்ம மூளைக்குள்ள நிறைய போயிருக்கு. And they've all been spoken to us in the name of Christian theology. இதெல்லாம் நமக்கு எந்த தலைப்பில் சொல்லப்பட்டது என்றால் கிறிஸ்தவ இறையியல் இன் கோட்ஸ்ல தான் நமக்கு சொல்லப்பட்டது. And what does it say? அது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், God helps those who help themselves. யார் தனக்கு உதவி செய்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தெய்வம் உதவி செய்யும் என்று சொல்லி கொடுத்தாங்க. Whereas the Bible does not say that. ஆனால் இந்த வேதம் அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. இல்லை. Jesus, இயேசு in the Bible, வேதத்திலே in Matthew, மத்தேயு சுவிசேஷத்தில், I think verse 33, 6:33, yeah, he said, அவர் என்ன சொன்னார்? seek first, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். He said all these things will be added to you. அப்பொழுது இவைகள் எல்லாம் என்று சொல்லப்பட்ட உண்ண உணவு, உடுக்க உடையை நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுப்பேன் என்று சொல்லவில்லை, கூட கொடுப்பேன் என்று சொன்னார். அதான் பைபிள். So you automatically understand. I don't know what theology it is. It is some kind of fakeology, but அதாவது நான் அதற்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். அதுக்கு பேர் தியாலஜி இல்ல, இறையியல் இல்ல, ஃபேக்காலஜி. ஃபேக்னா உங்களுக்கு தெரியும்ல,
டூப்ளிகேட். What is important is that we realize we go to God for everything. என்னோட அர்த்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில சிறிய தேவையோ பெரிய அவசியமோ எதுனாலும் ஆண்டவர்கிட்ட போகணும், தேவன்கிட்ட போகணும். And I can tell you it is one of the hardest things to practice. இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Because it goes against years of programming. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்துல ஊறி போயிருவோம், ஒரு விஷயத்திலே ஊறிட்டோம், ரொம்ப நாளா பழகிட்டோம், பழக்க தோஷம். And it's sort of like, I don't know, probably for women, making a dosa, you don't forget. பெண்களுக்கு தோசை சுட்டு பழக்கம், அவங்க தூக்கத்திலையுமே சுடுவாங்க அப்படியே. It is kind of like that, right? It is very difficult to change this idea, this mindset. அவன் நம்ம ஒரு மனசுலயே இது ஊறி போச்சு, இத உள்ள இருந்து புடுங்கிறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். So what happens exactly like it said in this verse? ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், morning till late night, அதாவது காலையிலேயே எந்திரிச்சு, மெட்ராஸ் தான் அதுக்கு உதாரணம். And the idea has always been, how do I make money? காலையிலேயே 4 மணி 3:30 மணிக்கு கன்னத்துல கை வச்சு இன்னைக்கு எப்படா சம்பாதிக்கிறது இப்படியே யோசித்து. And the problem is this will keep going on and on. It gets amplified inside our heads. அது நம்முடைய மூளையிலேயே ஆம்பிளிஃபைடு மாதிரி அப்படியே நல்லா சர்க்குலேட் பண்ணி, it changes the way you think. நம் சிந்திக்கிறதான திசைகளையே மாற்றி போட்டது. How does it change the way we think? நம்ம யோசிக்கிற நினைவுகளை எப்படி அது மாற்றினது என்றால், see, if you remember Adam and Eve, ஆதாம் ஏவாளை நீங்கள் உதாரணமாய் கொள்ளலாம். the Bible says every day God spoke to them, came and spoke to them. வேதத்தை சொல்லியிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்திலே தேவன் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுறார். when they first sinned, அவர் செய்த முதல் பாவம், அவங்க செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ ஆண்டவர் இப்ப நம்மள பாத்துருவாரேன்னு யோசிச்சாங்க. அவங்க பாவம் செய்த பிறகுதான் ஐயோ பாவம் செஞ்சிட்டேன்னு அப்புறம் தான் யோசித்தாங்க. Today we've done so many sins. இந்த நாட்களிலே ஆதாம் ஏவாளை காட்டிலும் ஏராளமான பாவங்களை செஞ்சிட்டு, so we don't even think about the fact that God will watch. கர்த்தர் நம்மை பார்ப்பார் என்கிறதான அந்த பயமே போயிடுச்சு. How many of you believe that actually? பயம் போயிடுச்சு. அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த துளிர் விட்டுருச்சு, அந்த மாதிரி துளிர் விட்டுருச்சு. And money is one of those things which says, even if God is not there, I can help you. பணம் ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு என்ன சொல்லிருச்சுன்னா, யாருமே கடவுளே உனக்கு உதவி செய்யட்டாலும் பணம் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கொடுத்துருச்சோன்னு பயமா இருக்கு. Because money says, I will buy everything for you. ஏனென்றால் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொன்னது போல பணம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருது. I will get you everything from a wife. You get everything, right? உங்களுக்கு வந்து ஒரு advisor வேணுமா, you get an advisor. உங்களுக்கு ஒரு வண்டி வேணுமா, you get a வண்டி. You can even get yourself a wife if you spend enough money. Yes? So that is the situation today. அதுதான் இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது. And this idea has started coming inside us Christians also. கிறிஸ்தவர்களுக்குள் இது மெல்ல 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 அப்படி உள்ளே நுழைந்து நகர்ந்து, I have to be successful. நான் எப்பவுமே வெற்றி உள்ளவனா இருக்கணும். I have to be successful like the world is successful. இந்த உலகம் எதை வெற்றி உள்ளவன் என்று சொல்லுதோ அந்த இடத்துக்கு நான் எப்படியாயிலும் நகர்ந்து வந்துடணும், தலை தூக்கிட்டு. So I have to be recognized by the world. இந்த உலகம் என்னை ஒரு நீனான ஆள்னு எல்லாரும் என்ன அங்கீகாரம் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். So I am going to do what everyone else does. ஆகவே மற்றவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று அட்வைஸ் புத்தகம் வாங்கி நெட்ல தேடி அதையே செஞ்சு பணக்காரனாகும். All the books in the world, இந்த உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் ஒட்டுமொத்தமாய் நீங்கள் குறைந்தபட்சம் படிச்சு பாருங்க. listen to every single worldly person. உலகத்தில் உள்ள ஆத்தர்ஸ் எழுதுறவங்க அவங்களோட வார்த்தைகளை கேட்டு பாருங்க. They will tell you everything. அவங்க எல்லாவற்றையும் சொல்லுவாங்க except for God. ஆண்டவரை தவிர எல்லாத்தையும் அவங்க எழுதியிருக்காங்க புத்தகத்துல. ஆண்டவர் தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. Today TV will tell you to think about everything except God. நாங்க என்ன சொல்லுவோம்னா அதெல்லாம் சொல்லாம ஆண்டவரை மாத்திரம் சொல்லுவோம், ஆண்டவரை பிடிச்சுக்கோன்னு சொல்லுவோம். Right? We talk about God first. ஆலயத்தில் ஆண்டவரை தான் முதலாவது சொல்லுவோம். And அடுத்து as long as you think about God, நீங்கள் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் God will take care of everything for us. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி தந்துருவோம்.
Now you also have to understand, this is not something that Finney is saying, this is not something Pastor Benny is saying. இது ஃபின்னி சொல்றது சரி இல்லை, பென்னி தான் சொல்றாருன்னு இல்லை, ஃபின்னி தான் சொல்றாருன்னு இல்லை. This is what Jesus told இயேசு us. இந்த வேதாகமத்தில் இதை சொல்லி இருக்கிறார். கைகளை உயர்த்தி How many கத்துறோம். of you believe that? That's more important. ஆமென். If you believe what Jesus said, இயேசு சொன்னதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, even if we make no other decision, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய 1ஆம் தேதி எடுக்கிற பெரிய தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு கூட அவசியமே இல்லை. எடுக்கணும் if we போயிடுங்க. are ready to listen to only what Jesus said, இயேசு சொன்னதை 4 சுவிசேஷத்துல திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தாலே, you will realize that your life becomes more successful. உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் சிறந்ததாக, மேன்மை உள்ளதாக, வெற்றி உள்ள வாழ்க்கையா மாறும். ஆமென். Because remember, if you've done what God wants you to do, ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொன்னார்ன்றதை மாத்திரம் நம்ம சரியா பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா போதும். we are gaining favor with God. தேவனோடு நமக்கு ஒரு நல்ல மனம், அவருடைய இருதயம் நமக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். When you get favor with God, நீங்க தேவனோட நல்ல மனம் பொருந்தி அவருடைய நன்மையை நீங்க வாங்கிட்டீங்கன்னா, you basically get your personal blank check from God. தேவனுடைய தயவை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில, திரும்ப சொல்றேன், தேவனுடைய தயவை நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையில அதிகமா நம்ம பெற்றுக்கிட்டோம்னா, பரமபிதாவாகிய இயேசு மூலமா நம்ம கையில என்ன கொடுப்பார் தெரியுமா? கிறிஸ்மஸ் கிஃப்ட் இல்ல, பிளாங்க் செக்கே கொடுத்துருவார். நிரப்பப்படாத செக்கை கையில கொடுத்துருவாருன்றேன். Why do I say blank check? ஏன் அதை பிளாங்க் செக்னு சொல்றோம்னா, யோசிச்சு பாருங்க. Why are we saying blank check? ஏன் இந்த பிளாங்க் செக்கை கர்த்தர் கொடுக்குறாரு நாங்க சொல்றோம்னா, because a blank check gives you what you want. நீ என்ன வேணும்னோ நீ எழுதிக்கலாம். Right? What did Jesus say? Ask. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், சொல்லுங்க, கொடுக்கப்படும். நீங்க தான் முடியும். Keep on asking. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். It will be. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆகும். நீங்க கேளுங்க. So the idea behind a blank check, the reason why I use the word blank check. நான் blank check ன்னு சொல்ற வார்த்தைக்கு கருத்து என்ன? See, some of us don't like people சும்மா giving us a gift they think is what we want. சில நேரங்களில் நமக்கு நிறைய பேர் gift கொடுப்பாங்க, நீங்களும் வாங்கியிருப்பீங்க. அது சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. See, சிலருக்கு வந்து gift என்ன gift கொடுத்தாலும் சரி சந்தோஷமா அவங்க gift கொடுத்தாங்க, ஓகே. சிலர் வாழ்க்கையில் அப்படி இல்லை, இங்கிட்ட ஒரு gift வாங்கிடுவாங்க, இங்கிட்ட ஒன்று gift, இங்கிட்ட ஒன்று அப்படி வாங்கிடுவாங்க. Some of us are like, no, let me choose my own gift, thank you very much. எத்தனை பேர் அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. எங்களுக்கு என்ன gift வேணும் நான் சொல்லுவேன், அதுதான் கொடுக்கணும்னு நாங்க உறுதியா இருப்போம். That is why I say a blank check will give you ask God. அவே blank checkன்றது வந்து கடவுள் அப்படி நம்ம கையில அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். கையெழுத்து போட கொடுக்க மாட்டார். Right, so whatever it is that you have been personally asking God for, நீங்கள் எதை தனிப்பட்ட முறையிலே, நான் உண்மையை திரும்ப தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது எனக்கு அவசியம், அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். and God will definitely will. கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஏனென்றால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். Just don't forget, இது மறந்துடுங்க, முக்கியமான விஷயம் மறந்துடுங்க. First seek. முதலாவது நான் என்ன செய்யணும் தெரியுமா? அதை மறந்துடவே கூடாது. The problem is we can keep imagining our blank check only. நம்ம லைஃப்ல நம்ம இன்னைக்கு போய் இப்போ ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டாலும் blank check தான் நம்முடைய கண்ணு முன்னால நிற்கவே கொடுக்கிற தெய்வம் கண்ணுக்கு தெரியாம போய். See, that problem is what we all need to cross. நம்ம அந்த பிரச்சனையை கடந்து போவோமானால், once you cross that bridge you get this. ஆண்டவர் சொல்வார், நீ இந்த பிரிட்ஜை, இந்த பாலத்தை நீ கடந்து போனனா you get what you want. உனக்கு என்ன வேணுமோ உனக்கு டைம் கிடைக்கும், தருவார். So the actual message today is to please God. இந்த செய்தியினுடைய முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? ஆண்டவரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தணும். He has grown us, he has built us up, நம்மை அப்படியே உருவாக்கி நம்மை வளர்த்தெடுத்துக்கார். he has protected us, நம்மை பாதுகாத்திருக்கிறார். and he also says, I will take care of you even if you are sleeping. ஒருவேளை அசக்கமசக்கா நீங்க தூங்குனா கூட, தூங்குற வேளையில கூட
I will take care of it. ஆண்டவர் சொல்றார். உனக்கு என்ன தேவையோ அதை நான் ப்ரொவைட் பண்ணுவேன், நான் தருவேன்னு சொல்றார். ஆமென். So in essence, the most important thing we can do on this last Sunday of 2021, இந்த 2021ஆம் ஆண்டினுடைய கடைசி வாரத்துல, in this last week of 2021, இந்த 2021ஆம் வருஷத்தினுடைய கடைசி வாரத்துல, is to make a decision ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம், முடிவு that we எடுப்போம். will please God. We will do everything we can to please God. ஆண்டவரை இந்த வருஷத்துல நம்ம வர நாட்களை எப்படி நம்ம பிரியப்படுத்துவேன், அவன் மனசை குளிர வைப்பேன், put it that way. அந்த மனசை எப்படி நான் குளிர பண்ணுவேன். Once we do that, ஆண்டவருடைய மனசை குளிர வச்சிட்டோம்னா போதும், then God changes our life for எல்லா us. சூழ்நிலையும் நம் ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார். God will change our lives. Can we all stand up? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபம் Our செய்வோம். Father in heaven, we thank you. அன்புள்ள பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we have come to the end of this year. இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு நாங்க வந்துட்டோம்ப்பா. Lord, we did not expect this year to start the way it did. ஆண்டவரே, இந்த வருஷம் எப்படி ஆரம்பமானதோ அப்படி வேண்டாம். We don't know about how this year went on in between. ஆண்டவரே, இந்த 2 வருஷமும் எப்படி இந்த உலகம் முன்னுக்கு பின் போனதோ குழப்பம் நிறைந்ததா இருந்து அப்படி வேண்டாம். But towards the end, Lord, we have come to this time. ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய இறுதி வாரத்துல இந்த இடத்துல வந்து உங்க சமூகத்துல நிற்கிறோம் அப்பா. Lord, you have built us up. ஆண்டவரே, எங்களை கட்டி எழுப்பி இருக்கிறீர், இந்த குடும்பத்தை கட்டி திருச்சபையை கட்டி எழுப்பி இருக்கிறீர் சுவாமி. Lord, you have protected us. எங்களை பலவிதமான இந்த பொல்லாத வியாதி, அந்த பயத்திலிருந்தும் எங்களை அகோரத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்திருக்கிறீர் Lord, சுவாமி. and more importantly, Lord, we have your promise that you will continue to take care of us. ஆண்டவரே, எங்களுடைய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். நீ தூங்கும் போது கூட மகனே, மகளே, நீ தூங்கி கொண்டு இருக்கும்போது கூட உன்னுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமே சப்பா. Help us to remember that it is you who is our blessing. ஆண்டவரே, நீர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் ஒருவர் தானே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே சுவாமி. Let us not think about money or any of our other gods. ஆண்டவரே, நாங்கள் மற்ற தெய்வத்தையோ பேசுறதையோ நினைக்கிறதோ அதெல்லாம் எங்க மனதை விட்டு முற்றிலும் அறவே அழித்து போடும், எழுத்து போடும். ஆண்டவரே, Help us to look completely towards you. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை தாரும். Like the psalmist says, I will look to the hills, from where comes my help. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக நினைத்து அவரிடத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கிறோம். My help comes from the Lord who made the heavens and வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் கைகளை உயர்த்தி, அந்த ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுடைய எல்லா உதவிகளும் எல்லா தேவைகளும் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, let this church be a church that wholly depends on you. ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் அங்கத்தினர் யாவரும் ஆண்டவரை மாத்திரம் எல்லாவற்றிற்கும் பற்றி பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, take complete control once. ஆண்டவரே, எங்களை முழுமையாய் நீர் ஆண்டு நடத்தும். Father, let this year end for us with your presence. ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய முடிவு உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட ஆண்டாக முடிவடைய கிருபை தாரும். ஆண்டவரே, no matter what happened during the beginning, we want to end the year with you. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பம் மார்ச் ஏப்ரல்லாம் எப்படி நடந்துச்சு அதை பற்றி நினைக்கல, ஆனா இந்த வருடத்தினுடைய இறுதி தெய்வத்தினுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க உதவி செய். Help us continue in this same feeling, Lord, in this same behavior until 31st night when we come to ஆண்டவரே, இந்த உணர்வோடு கூட இந்த 31ஆம் தேதி இரவு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல கூடி வருகிற வரைக்கும் உம்முடைய சமூகத்தின் அந்த கிருபையினாலும் தெய்வ அறிவினாலும் நிரப்பப்பட்டிருக்க உதவி செய்யும். Help us to spend more time with your word. Help us to spend more time praying to you. ஆண்டவரே, இந்த 5 நாளும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கவும் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்க கிருபை தாரும். Let this year, the coming year, be a year of transformation for everyone. ஆண்டவரே, 2022ஆம் ஆண்டு வருகிற ஆண்டு மெய்யாகவே ஒரு திருப்பு முனை ஆண்டாக, எழுப்புதலின் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் ஆண்டாக இருக்க உதவி செய்யும். A year where all of us can say that we are growing in our spiritual life by leaps and bounds. ஆண்டவரே, வருகிற ஆண்டிலே நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா பெரியோரும் சிறியோரும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளருகிறவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். A year where all of us claim we are filled by the Holy Spirit. நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க உதவி செய்யும். A year where all
all of us say, I want the Spirit of God to work in me. I want to see the Spirit of God in action. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நானும் கூட என்னிலே உம்முடைய ஆவியானுடைய கிரியை, என்னிலே ஆவியானுடைய அந்த ஊற்றுதல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That we see, Lord, next year we see a lot of miracles in our lives because the Holy Spirit has been ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுகிறபடினால் அடுத்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான கிரியைகள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. A year where we see the gifts of the Holy Spirit in action and we see the fruit of the Spirit. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆவியினுடைய 9 வரங்களும் தெள்ளத் தெளிவாக கிரியை செய்கிறதை காண உதவி செய்வீராக. Help us also, Lord, see the fruit of the Spirit in our life. அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை ஆவியின் கனி நிறைந்த இயேசுவை போன்ற வாழ்க்கையாய் அமைய உதவி செய்யும் ஆண்டவரே. We ask all these things ஆண்டவரே, எல்லாவற்றையும் in the most matchless name of our Lord Jesus. ஆண்டவர் இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், தெரியப்படுத்துகிறோம் பிதாவே. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதாக. Amen. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.